பாடப்படையிலிருந்து கொடுக்கவை இப்பொழுது உமாபேசம் வர்ணி செய்த இந்த அற்புதமான 4 பாடல் 14 சாத்திரங்களை அருளி செய்த இந்த சாத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த சாத்திரத்தில் ஒரு முக்கியமான சாத்திரம் நூலாக கருதப்படுவது கொடிக்கவை. இப்பொழுது வேலூர் சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தினுடைய அமைப்பாளர் விடுமகனார் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் கொடிக்கவையை பாடுவார்கள். ஒளிக்கும் இருளுக்கும் நேரிடல் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருளாது உள்ளுயிர் குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உணதேனும் திரிமலத்தே முதலாவது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க. நடராஜ பெருமானுக்கு பூசிக்கக்கூடிய அவர் வந்து அற்புதமான ஒரு அருளாளர். 14 சாத்திரம் கொடிக்கவி என்ற சாத்திரத்தை வெளியேதீரோ ஏது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் ஓபுர வாசல் கொடி. இரண்டாவது பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா சூரியன் இருக்கு, கதிர் இருந்தாதான் நம்ம கண் வழியாக நம்ம அந்த சூரியனை பார்க்க முடியும். அதே போல சூரியனுக்கு நிகராக சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் நம்ம உயிர் நேராக பார்க்க முடியாது, திருவருள் துணை கொண்டு தான் பார்க்க முடியும். அதனால எப்படி சூரியன் சிவமாக இருக்கிறதோ சூரிய கதிர்கள் வந்து நம்ம மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காதும் அவரிய தன்மையானை நோக்கி பிரித்தறிவு தம்மில் பிரியாமை தானே குறைக்கும் அருள் நல்க கொடி. மூன்றாவது பாடல்ல நம்ம பெருமான மனம் மொழி என்று சொல்லுவார்கள். கரணங்களாக வாக்கு மனம் என்று சொல்லுவார்கள். இந்த வாக்கால மனத்தால வந்து ஒரு கால சாமி எட்ட முடியாது. நம்ம நல்லா பாடுறதுனாலையோ எப்படி அப்படின்னா சுவாமி திருவருள் இருந்தால் தான் அவன் நமக்கு அருள் செய்தான். அவன் அருளாலே அவன் கால் வணங்கும் என்று சொல்வார் மணிவாசகர் பெருந்தல். அதே போல அவருடைய திருவருள் நமக்கு துணை நிற்க வேண்டும். அவர் எட்ட முடியாத ஒரு பெருமான இந்த பசு மற்றும் பாச அறிவு, அதனால் உலக அறிவு கொண்டோ அல்லது நம்ம உயிர் அறிவு கொண்டோ பெருமான அறிவு சுவாமி வந்து நமக்கு துணை செஞ்சாலுடைய அறிய முடியாது. அவ்வாறு அறிய முடியாத ஒரு பெருமானை அறியக்கூடிய அளவுக்கு அறிவுக்கு அறிவார் உயிருக்கு உயிரார் பெருமான் வேண்டும் என்றால் அது நினைக்கப்பட்டது பொறியாக்கப்பட்டது. 3ஆம் பாடல். 4வது பாடல் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பெஞ்செழுத்தும் மேலே பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தே பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி. 4வது பாடல் என்ன சொல்றாருன்னா 5 எழுத்து சிவாய நம என்பது 5 எழுத்து, 8 எழுத்து உமாபேசி. வேலூர் சிவனடியாருடைய திருவாசகத்தினுடைய இந்த அற்புதமான அமைப்புக்கு தலைவராக விளங்கக்கூடிய சிவ வடிவேல் காஞ்சி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை கொடுத்து வருகிறது.
பேராசிரியர் அவர்களுக்கு உதயமறை அவர்களுக்கு ஜெயராமன் அவர்களுக்கு முன்னறிவிக்கிறது. நடத்துகின்ற வகையிலே அண்ணாமலை வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசகம் துணைத் தலைவர் ஜெகதீசன் ஐயா அவர்கள் கொண்டாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்ட சிவனடியார் திருவாசகம் பற்றி துணைத் தலைவர் அவர்கள் திரு அன்பழகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போட்டி அருள் தரு அகிலாண்டேஸ்வரி உடனாகியம் அருள்மிகு ஜலகண்டீஸ்வரப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருவருளின் துணையோடு இயற்றிய தினம் இந்த அருமையான நன்னாளிலே வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் குழுமம் என்கிற அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பிற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய திருவாளர் சிவ வடிவேலு காந்தி அவர்கள் தலைமையேற்க இதை செவ்வனே நடத்த சிவ வேலன் அவர்கள் செயலாளராக இருக்க சிவ ஜலகண்டீஸ்வரன் பொருளாளராக இந்த அமைப்புக்கு இருந்து இவர்களுடன் உறுப்பினர்களாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எங்களுடைய பெரியவர் சிவ ஜெயராமன் அவர்கள், சிவ ஜெகதீசன் ஐயா அவர்கள், சிவ சேரன் அவர்கள், சிவ அன்பழகன் அவர்கள் இவர்களெல்லாம் உடனிருந்து மேலும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஒரு குழுவாக அமைத்து நல்லதொரு இந்த நன்னாளிலே முறையாக தொடங்கி இந்த அமைப்பை நடத்த எல்லாம் வல்ல திருவருள் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே திருவருளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அழைப்பதிலே கண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருக்கூட்ட அமைப்பும் என வாசித்தா நேரமாகும். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருவாசக முற்றோதல் ஆங்காங்கு செய்து கொண்டிருக்கிற திருவாசக முற்றோதலெல்லாம் ஒன்று இணைத்து ஒரு குழுவாக அமைத்து ஒரு முறையாக செயல்பட வேண்டும் என்று 12 திருமுறைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திருமுறை விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே 12 திருமுறைகளுக்காக இந்த ஆண்டு முதல் ஆண்டு திருமுறை. அந்த வகையிலே இன்று அந்த நம்முடைய மண்டபத்திலே, நம்முடைய மண்டபம் நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன், நம்முடைய ஏஎஸ்ஆர் மகால் உரிமையாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவ எஸ் அரிபாபு புவனேஸ்வரி ஐயா அவர்கள் நம்முடைய மனமுவந்து இந்த மண்டபத்தை இந்த 3 நாட்களும் கொடுத்து உதவி உள்ளார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல திருவருள் எல்லா நலன்களையும் அருள வேண்டி பிரார்த்திக்கிறோம். இந்த மண்டபத்தினுடைய
துவக்க விழான போது அடியேன் வந்திருந்தேன். அந்த நாள் அன்று நம்முடைய ஐயா அவருடைய தவப்புதல்வர்கள் உடனிருந்து இந்த சிவவேலியிலே கலந்து கொண்டு இந்த மண்டபத்தை துவக்கி அருளினார்கள். அதனைத் தொடர்ந்து கொடிக்கவி மற்றும் விளக்கம் சிவ பழனிசாமி ஐயா சைவ சித்தாந்த பேரவையினுடைய தலைவர், திரு மு கார்த்திகேயன் ஐயா சைவ சித்தாந்த பேரவையுடைய செயலாளர், திரு TN வேதநாயகம் ஐயா துணைத் தலைவர் வர இருக்கிறார்கள். இவரெல்லாம் ஒன்றிணைந்து கொடியேற்றம் இழக்கப்பட்டு இப்பொழுது திருவிளக்கு ஏற்றுவதற்குரிய நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது இல்லையா? அதனால் அதற்கு முன்பாக நம்முடைய சுவாமிகள் இங்கே திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து திருஞான சம்பந்தர் திருமணத்திலிருந்து வருகை தேர இருக்கிறார்கள். இன்றைய காலை நிகழ்விலே அடியார் பெருமக்கள் எல்லாம், அதாவது ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது இல்லையா? திருமுறை எங்கே ஒலிக்கிறதோ அது சுவாமி அங்கே வந்துடுவார். எந்த நேரத்தில் எப்படி பாடினாலும் என்னால் திருமுறை பாடினால் சுவாமி அங்கே வருவார். அந்த வகையிலே திருமுறை என்பது மிகப்பெரிய ஒரு மதிப்பிட முடியாத ஒரு பொருள். அதை வாங்கிறதுக்கு பெரிய வியாபாரி தானே வரணும். வைரம் வாங்கிறதுக்கு வழியில் போகிறவனா வருவான், அந்த பெரிய பணக்காரன் தானே வரும். திருமுறை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை வாங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. நீங்களாம் மிகப்பெரிய பணக்காரர்கள். அதனால் ஏன்னா நான் வழியில் வரும்போது என்ன சார் கூட்டமே இல்லையே, 4 பேர் கூட இல்லை, 4 பேரும் 4000 பேருக்கு சமம். அதனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அது திருவாசகத்திலே தோய்ந்த பழ அடியார்கள். அதனால் அன்பர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் இந்த அமைப்பின் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவனுடைய திருவருள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை சொல்லி அமர்ந்து அதன் பிறகு முறையாக அந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். அதாவது 1976 தொண்டை மண்டல ஆதீனம் முதல்ல திருவாசகம் முற்றோதல்னாலும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. அதான் உண்மை. கொங்கு நாட்டில் உண்டு, தென்னாட்டில் நிறையா அதில் கொஞ்சம் அந்த வாசனை உண்டு, நம்ம நாட்டில் கிடையாது. அது என்ன அப்படி சொல்ல எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு போகிறீங்க. நான் சொல்கிறது 1976 முதலில். ஏன்னா அந்த பெரியவங்க சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகம் பண்ணி, ஏன்னா அப்படியே கொஞ்சம் கிறுக்குத்தனமாக எழுதுறது புரட்டினேன். இன்றைக்கி வரவேற்பு சொல்லணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 1976ஆம் ஆண்டு அடியவன் வந்து நான் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டுருக்கேன். எங்கள் செட்டு தான் கடைசி செட்டு, 11 வருஷம். அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் மொத்தமே 77 78 10ஆம் கிளாஸ். அந்த 11ஆம் பண்ணும்போது நம்முடைய குடியாத்தம் மாநகரிலே நம்முடைய மறைந்த திருமுறை கடல் நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய தலைமையிலே நம்முடைய ராஜேஸ்வரி மில் அதிபர் நம்முடைய அமிர்தலிங்க முதலியாரும், நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு தெரியும், அமிர்தலிங்க முதலியாருடைய தலைமையில் நம்முடைய ஏசிய பரமசிவம் அவர்கள் தொடங்கி வச்சாங்க முதல்ல. அப்பொழுது தான் தங்க விஸ்வநாதன் ஈரோட்டிலேருந்து வருகை தந்தார். இதை தான்பா முதல்ல இன்றைக்கி சாயங்காலமாக தொண்டை மண்டலம் ஆதீனம் வரப்போகிறாங்க. திருவாசகம் முற்றுவதிலிருந்து முழுக்க எல்லாத்தையும் பாடணும் அப்படின்னு. அப்போ நான் ஒரு புஸ்தகம் இவ்வளோ இருக்குதே, ஒரு நாளைக்கு முடியுமா இது, இவங்க திருவாசகம் முற்றுவதல்னு சொன்னால் அப்போ நினச்சது உண்டு. அப்போ தான் முதல் திருவாசகம் முற்றுவதல் நம்முடைய தங்க விஸ்வநாதன் ஐயா அவர்கள், நம்முடைய மறைந்த IAS கிருஷ்ணன் நம்முடைய மாநாடெல்லாம் நடத்தி மடைஞ்சார் பெரியவர். அவர் அப்போ வந்து டியூட்டியில் இருக்கார். கலெக்டர் வர்றாருன்னு வந்தார். கலெக்டர் எங்கேயோ நிறையா வருவார்னு பார்த்தா ஓமக்குச்சி மாதிரி வந்தார். ஓஹோ, இவர் கலெக்டர் மாதிரியே தெரியலையே. இப்போ இளமையான ஒரு, அதாவது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் இதெல்லாம் பண்ணும்போது இவர் பலானவர் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அந்த சமயத்தில் அப்படியே வந்தார். கலெக்டர் வந்து துவக்க அந்த இது நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து நம்முடைய திருமுறையெல்லாம் பாடப்பெற்று இப்பொழுது திருவாசக முற்றோதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எங்காவது ஒரு மொழியில் திருவாசக முற்றோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மையார் அவர்கள் நம்முடைய காந்தி நகரில் வந்துருந்தாங்க, அவங்க திருநெல்வேலி. அந்த அம்மையார் சொல்லும்போது உடம்பே சிலுத்து போச்சு. சார், விடியற் காலம் 5 மணிக்கு ஆரம்பித்து
ஒரு நாளைக்கு முதல் முற்றோரை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது முடியாது நாங்கள் முடிச்சுருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கெல்லாம் 51 பதிகத்தை அந்த அம்மா வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரையும் வேலைக்கு அனுப்பிச்சிக்கூட முதல் திருவாசகம் முற்றோதல் முடிஞ்சு போகுது. மறுபடியும் சாயங்காலம் ஒரு 4-4:30 மணிக்கு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பித்தா 7:30-8 மணிக்கு 2வது திருவாசகம் முடிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 திருவாசகம் 51 பதிகம் மனப்பாடம். நாம் ஒரு பதிகத்தை பாடுறதுக்கு 95 வரி நம்ம சிவபுராணம் பாடுறதுக்கு இன்னும் 150 தப்போட 4 முறை நம்ம முக்கி பார்த்து படிச்சிட்ருக்குறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தென்னாட்டில் எல்லாம் பார்க்க போனால் அந்த மாதிரி செய்யணும். ஆனால் இப்பொழுதும் கூட நம்முடைய அடியார் பெருமக்கள்லாம் ஒன்றிணைந்து ரொம்ப அருமையான முறையில் இந்த திருவாசக முற்றோதலை செஞ்சுருக்காங்க. இந்த அடியார் திருக்கூட்டத்திற்கும் இந்த அமைப்புக்கும் அடியேன் ஒரு அன்பான வேண்டுகோள். எப்பொழுதுமே உயிருக்கு ஒரு பணி இருக்குது அப்படின்னா, இந்த உயிர் வேறு உடம்பு வேறு. உயிருக்கும் உடம்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு சம்மந்தம் இது சும்மா இது ஒரு பாத்திரம், அதில் தண்ணி ஊற்றி வச்சா பாத்திரத்துக்கு ஒரு சட்டி வேணுமில்ல. அதனால் உடஞ்சி போகிற சட்டி இது. என்றைக்கு போக யாருக்குன்னா தெரியும்? இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை சாயங்காலமாக நாளைக்கு எப்படி எப்போ போகணும்னு தெரியாது. அதனால் அந்த ஒரு உயிர் அடைக்கலமாக இருக்கிறதுக்கு ஒரு குடில், அவ்வளோதான். அதால் ஞானசம் இப்போ நம்முடைய மணிவாசக பெருமான் எத்தனையோ குடில் சொல்கிறார். வெந்து தொலைஞ்சி போ 9 துவாரம் முடிய ஒரு குடில்ன்றார். அதனால் அந்த ஒரு குடில் உயிர் இருக்கிறதுனா உயிருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி அந்த உயிருக்கு ஒரு பணி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானை வழிபடுவது தான் முதல் பணி. அதான் அந்த பத்திரிகைகள் கூட போட்டிருக்காங்க, உயிர் பணி. அதை நல்லா அழகாக ஒரு வாசகத்தை போட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், எத்தனை பேர் இப்போ பத்திரிகை முழுமையாக படித்தாங்கன்னு தெரில. அதனால் முதல்ல போட்டிருக்காங்க பாருங்கள், சிவத்தொண்டே உயிர் பணி, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு போட்டாங்க. அதாவது உயிருக்கு ஒரு பணி இருக்குதுன்னா அதை சிவத்தொண்டு தான். நம்ம ஒரு சின்ன ஒரு சேரோ ஒரு இதோ போட்டால் ஐயா ரொம்ப நன்றி ஐயான்றோம். இத்தனை தனுகரண புவன போகங்கள்லாம் கொடுத்து இந்த உயிர் ஏதோ செல்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்னா இறைவனை கொஞ்சம் கூட நம்ம நினைக்கிறோமான்னா யாரும் நினைக்கிறதில்லை. வழிபாடு பண்ணுறதான் இறைவனுக்கு நாம் சொல்கிற நன்றி அப்படின்றத மனசில் எழுத்திட்டு ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம மனிதர்களாக 6 படித்த மனுஷன்லாம் எதையும் தொடக்கூடாது சார், எதையும் தொடக்கூடாது. ஆனால் தொட்டால் அதை விட்டுறக்கூடாது. தொட்டு தாலி கட்டிட்டால் கடைசி வரைக்கும் கூட வந்து வாழணும். அதான் வந்து இல்லற தர்மம். பாதிலே விட்டு போனால் அது வேறு விஷயம். அதனால் மாநாடு நடத்துவது என்று இந்த அமைப்பு தீர்மானம் செய்துவிட்டது. ஆண்டுதோறும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டையும் போட்டுங்க, ஆண்டுதோறும் தவறாமல் எளிமையான முறையில் அதை விடாமல் செய்யணும். அதான் நம்ம உங்கள்கிட்ட நான் வேண்டுகிறது. ஒன்று தொட்டால் விடக்கூடாது. அது மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, அது வந்து விடாமல் ஒரு சிறிய அளவிலாவது அது செய்ய வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள். அடுத்த வேண்டுகோள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதில் இருக்கிற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்ற சிவனடியார்களுக்கோ கருத்து வேற்றுமை என்பது கூடவே கூடாது. அது வந்துச்சுன்னா, நானுன்றது வந்துச்சேன்னா கீழே சாமி கொண்டு போய் தள்ளுவார், மிதிச்சுடுவார். முயலகரந்தை நம்ம சுவாமி மிதிக்கிற மாதிரி மிதித்து உள்ளே தள்ளுவார். செய்கிறது யார்? இந்திய பெரிய காரியம் செய்யணும். நீங்களா செய்கிறீங்க, நாங்கள் செய்யலாம். நம்மளால் என்ன முடியும்? ஒரு மண்ணும் முடியாது. இறைவன் நினைத்தாலுடைய நாம் எதுவுமே செய்ய முடியாது. அவன் தான் செய்கிறான். இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது, எல்லாம் பண்ணோம்னா இது ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கருவி வேணும். அதுக்கு பேர் தொடப்போம், விளக்கு மாதிரி. அந்த விளக்கு மாதிரி தான் நம்ம தொடப்பு கட்ட. அதனால் சுவாமி வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கு நம்ம நன்றியுடையவளாக இருந்து சாமி எப்படியாவது வழி நடத்துவார் சார். ஒரு செயலை நல்ல செயலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஏதாவது ஒன்று வழி நடத்துவார். அதனால் இந்த அமைப்பு எந்த ஒரு தொய்வில்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏதாவது குறிப்பிட்ட நாளில் அவங்க முற்றோதலெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் உடனிருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்து நீங்கள்லாம் செய்ய வேண்டும் என்பது இந்த அமைப்பை அன்போடு கேட்டுக்கொண்டு ஆ
அம்பல